ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த முக்கியமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். குரு பகவான் தனகாரகன். எவ்வளவு தனம் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஒன்று செலவு பண்ணுறது இல்லைன்னா சேமிக்கிறதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வருது அப்படின்னா சுக்கிர பகவான். அதுக்காக தான் குரு பகவானை தேவகுருவாகவும் சுக்கிர பகவானை அசுர குருவாகவும் கொண்டு வந்தது. இந்த சுக்கிர பகவான் சந்தோஷத்துக்கே காரகன். இந்த உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பிரச்சனைகளில் எல்லாரும், அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கோடீஸ்வரனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த வகையில் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சுக்கிர பகவான் தான் காரணம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசியான காலபுருஷ தத்துவத்தின்படி கடைசி வீட்டில் உச்சமடைஞ்சு இருக்கார். ஏன்னா இந்த சுக்கிர பகவான் கன்னி ராசியில் நீச்சம். இந்த குரு பகவானின் மீனராசியான அந்த வீட்டில் அவர் உச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணியிருந்தார். அவர் இப்போ 25/4/2024 மேஷராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். 19/5/2024 வரைக்கும் அங்கே இருக்கார். 25 நாள், 25 days அவர் அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ணி நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் குரு பகவானோட சேர்ந்துடுறார். அதுக்கப்புறம் 1/5/2024 இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போயிடுறார். ஸோ அது வரைக்கும் இந்த குரு பகவான், இந்த சுக்கிர பகவான் குரு பகவானோட சேர்ந்துட்டு குரு சுக்கிர யோகத்தை கொடுக்க போகிறார். 2 குருவும் சேர்ந்துக்க போகிறாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் இருந்துக்கிட்டு குரு பகவானோட இணைந்து 25 நாட்கள், அதாவது குரு பகவானோட இணைந்து ஒரு வாரம் இருக்கார். 1ஆம் தேதியிலேருந்து அவர் மாறுறார் குரு பகவான். அது வரைக்கும் குரு சுக்கிர யோகம் இருக்குது. அந்த வகையில் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்து ரசித்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண பொருத்தம் பார்க்கணும், இல்லை ஜாதகம் பார்க்கணும், இதெல்லாம் நீங்கள் கீழே டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர், இதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா? எனதருமை மேஷ ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம சுக்கிர பகவானோட பெயர்ச்சி பார்த்துட்டுருக்கோம். இந்த சுக்கிர பகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதம். தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, அதே சமயம் களத்திராதிபதி. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்கள் லைஃப் ஓரளவுக்கு இனிமையாக போயிட்டுருக்கு அப்படின்னா வாழ்க்கை துணையோட ஒரு ஆதரவு தான். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், யாராக இருந்தாலுமே வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஒரு உயர்வு, ஒரு சந்தோஷம். அது இந்த சந்தோஷக்காரகன் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியாக வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா தனவரவு உங்களுக்கு கொடுக்கக்கூடியவரும் இவர் தான், அதை சேமிக்கக்கூடியவரும் இவர் தான், செலவு பண்ணக்கூடியவரும் இவர் தான். அந்த வகையில் 2-7 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயராசியான 12ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்துட்டு அற்புதமான செலவுகளை உங்களுக்கு வச்சார், குழப்பத்தை கொடுத்தார். ஏகப்பட்ட டென்ஷன், செலவு செலவு செலவு. ஒரு செலவை மீட் அவுட் பண்ணிங்கன்னா அடுத்த செலவை முடிச்சிங்கன்னா இன்னொரு செலவு. இப்படியே வந்துட்டுருக்கு. குழந்தைகளோட கல்வி செலவு, இல்லைன்னா ஒரு சில மருத்துவ செலவு, இல்லைன்னா தந்தையாரோட மருத்துவ செலவு, அக்கம் பக்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாம் இது பண்ணிடுங்க. ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு அல்லது வெளியூர் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிது.
உத்தியோகத்துலேயும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சது. மனசில் சந்தோஷம் இருந்தது. எவ்வளவு தான் செலவு பண்ணினாலும் சந்தோஷமான செலவுகள் இருந்தால் ரொம்ப விசேஷம். மருத்துவ செலவுகள் இருந்தால் தான் கஷ்டம். ஏன்னா உடம்பு கொஞ்சம் வீக் ஆகிடும். செலவு ஒரு பக்கம் இருக்கட்டும், உடம்புல ஒரு அசதி வந்துடும்ல. எவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்றது, எந்த மருந்தாக இருந்தாலும் சரி, ஹோமியோபதி, யுனானி, ஆயுர்வேதம், சித்தம், எதாக இருந்தாலும் சரி, அலோபதி எதாக இருந்தாலும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கே வந்துடுறார். வந்து ஒரு வாரம் கிட்டத்தட்ட உங்கள் ராசியில் இருக்கிற குரு பகவானோட சேர்ந்து விடுறார். குரு சுக்கிர யோகம் இருக்குது. இந்த ஒரு வாரத்தை விட்டுக்காதீங்க, பிடிச்சிக்கோங்க. சந்தோஷமாக இருக்கும். நிறைய நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வருமானம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குரு சுக்கிர யோகம் இருக்கிறதுனால. அதுக்கப்புறமும் உங்களுக்கு சுக்கிர பகவானோட அனுகூலம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த சுக்கிர பகவான் ஜென்மராசியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக அமையும். மனசில் ஒரு சந்தோஷம் இருந்தாலே எல்லா வேலைகளும் நமக்கு நல்லபடியாக அமையும். முக்கியமாக இந்த கணவன் மனைவிக்கிட்டே இருந்து வந்த கருத்து பேதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அது பெரிய விஷயம். ஏன்னா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் நல்லது. பிரச்சனையோடையே இருந்ததுன்னு வச்சுங்க, வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது. அந்த வகையில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற உரசல்லாம் குறையும். சந்தோஷம் அதிகம் இருந்தாலே நல்லது. விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கலந்துக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் ஆஃபீஸில் நடக்கும். அதேமாதிரி முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். இது வரைக்கும் செலவுகள் வச்சது ஏகப்பட்ட செலவுகள் நீங்கள் பண்ணிட்டீங்க தொழிலுக்காக. அந்த வகையில் செலவுகள் கொஞ்சம் மட்டுப்படும். உங்களோட முயற்சிகள் பலிதமாகும். அதனால் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் அப்படின்னாலே முக்கியமாக பெண்கள், இல்லத்தரசிகள். ஏன்னா வீட்டை நிர்வாகம் பண்ணுறது அவங்க தான். அவங்களுக்கெல்லாம் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். அவங்களுக்கு எடுக்கிற காரியங்களும் நல்லபடியாக அமையும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத ஒரு தன வருமானம் கண்டிப்பாக அமையும். திடீர்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சில வருமானங்கள் உங்களுக்கு வரல. இன்றைக்கி இந்த தடவை வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலம் கொடுப்பார். தனவரவு தாராளமாக இருக்கும். அதேமாரி குடும்பத்தில் சந்தோஷமான சில சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 1/5/2024 இந்த குருவும் பார்த்திங்கனாலே ரிஷபராசிக்கு வந்துடுறது உங்களுக்கு பெரிய திருப்பத்தெல்லாம் கொடுக்கும். ஜென்மராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். குரு பகவான் தனவரவை கொடுக்க போகிறார். ஸோ இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் இருந்துட்டு உங்களுக்கு பலவிதமான ஒரு அற்புதமான நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் என்ன பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒரு திருமதிக்கு, அதாவது கல்யாணம் ஆன பெண்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கு தாம்பூலம் கொடுங்க. தாம்பூலம் அப்படின்னா வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய், உங்களால் முடிஞ்ச ஒரு தட்சணை. ரவிக்கு துணி வைக்கிறது ரொம்ப உச்சிதம். ஒரு 2 பேருக்கு கொடுத்தா போகிறோம். ஏதாவது ஒரு வாரம் அது பண்ணினீங்கனாலே இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் இருந்துட்டு 25 நாட்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.